அந்தர்பல்டி அடித்த முன்னாள் அதிமுக எம்எல்ஏ அதிர்ச்சியிலே எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக 2026 சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்ற ஒரு முதல் கட்டமாக 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருந்தார்கள். அவர்களுக்கு எதிராக அதிமுகவின் மூலமாக நீதிமன்றங்களிலே வழக்குகள் என்பது தொடுக்கப்பட்டது. அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் குதிரை பேரத்தின் மூலமாகத்தான் தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்திருக்கிறார்கள். அதுவும் குதிரை பேரத்தின் மூலமாக அவர்கள் இணைந்திருப்பது மிகப்பெரிய ஒரு குற்றமாக பார்க்கப்படுகிறது. அவர்கள் 4 அதிமுகவின் மூலமாகவோ அல்லது மற்ற கட்சியின் சார்பாகவோ வருகின்ற இடைத்தேர்தலிலே அவர்கள் போட்டியிடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என சொல்லி அதிமுகவின் மூலமாக அதிமுகவுடைய எம்பி இன்பதுரையின் மூலமாக நீதிமன்றங்களிலே வழக்கு பதிவு செய்யப்படும். ஆனால் அந்த வழக்கையில் விசாரணை என்பது நேற்று தினம் வந்திருக்கிறது. அந்த வழக்கு விசாரணையில் தான் முன்னாள் எம்எல்ஏ சுப்பையா அவர்கள் பாத்தீங்கன்னா இசக்கி சுப்பையா அவர்கள் அந்தர்பல்டி அடித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். நேற்றைய விசாரணையின் போது தனது சொந்த விருப்பத்தின்படியே எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததாக இசக்கி சுப்பையா சென்னை கைகோர்ட்டிலே கூறியிருக்கிறார். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டதை ரத்து செய்ய கோரி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வழக்கு தொடுத்திருந்தார். கட்சி மீதான முழுமையான நம்பிக்கையின்மை காரணமாகவே ராஜினாமா முடிவை எடுத்தேன், இதில் குதிரை பேரம் நடந்ததாக கூறுவது யூகத்தின் அடிப்படையில் தான் எனவும் இசக்கி சுப்பையா கூறியிருக்கிறார். தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் ராஜினாமா செய்யக்கூடிய நபர் எதற்காக 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவின் மூலமாக நிற்க வேண்டும்? நாம் எப்படியும் ராஜினாமா செய்து விடுவோம் என தெரிந்த நபர் எதற்காக எம்எல்ஏ பதவியை அடைய வேண்டும்? இதற்காக அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்ற வேண்டும்? இதற்காக அங்கு இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களை அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் வேலைகளை வாங்க வேண்டும் என்பதுதான் தற்போது அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கேள்விகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இசக்கி சுப்பையா அவர்களை பொறுத்த வரைக்கும் ராஜினாமா செய்திருக்கிறார். ராஜினாமா செய்வது அவர் உரிமை என்றாலும் அவரை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு அது துரோகமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதாவது என்னுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் தான் நான் ராஜினாமா செய்திருக்கிறேன் என அந்தர்பல்டி அடித்திருக்கிறார். உங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் எதற்காக நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும்? தலைமையின் மீது முழு நம்பிக்கை இல்லை என சொல்லக்கூடிய இந்த நபர் இதே பிரச்சனை தான் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவும் அதிமுகவிலே இருந்து கொண்டிருந்தது. அதிமுகவிலே 2026 சட்டமன்ற தேர்தல் அதற்கு முன்பாக இருந்த தேர்தல் எல்லாம் அதிமுக தோல்வியை தழுவியது. அந்த நேரத்திலே தலைமையின் மீது நம்பிக்கை என்பது இருந்ததா? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பின்புதான் தலைமையின் மீது நம்பிக்கை என்பது இழப்பு என்பது ஏற்பட்டதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அதற்கு முன்னதாக எடப்பாடி பழனிசாமி 10 தோல்விகளை சந்தித்து விட்டார். அந்த நேரத்திலே உங்களுக்கு எனக்கு தலைமையின் மீது நம்பிக்கை இல்லை, அதன் காரணமாக நான் சட்டமன்ற தேர்தலில் நிற்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று ஒதுங்கி இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. அதிமுகவின் மூலமாக அந்த தொகுதியிலே வேறு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நிப்பாட்டி கண்டிப்பாக அதிமுக வெற்றி வகை சூடி இருக்கும். 47 சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை என்பது அதிமுகவிற்கு இருந்திருக்கும் அப்படின்னே கூட சொல்ல பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுகவை ஏமாற்றியவர்கள், அதிமுகவை அழித்து நினைத்தவர்கள், அதிமுகவிற்கு எதிராக துரோகம் செய்தவர்கள் எந்த நிலைமைக்கு ஆளாவார்கள் அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அது விதியின் விளையாட்டு. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.